நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த 2020 டிசம்பர் 3ஆம் தேதி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்த சொன்னார். நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் நடந்த ப்ரெஸ் மீட்டில் இப்போ மாற்றலைன்னா எப்பவும் மாற்ற முடியாது, எல்லாத்தையும் மாற்றுவோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மக்களுக்கு உற்சாகமூட்டக்கூடிய வகையில் சொன்னார். அதே மாதம் டிசம்பர் 29ஆம் தேதி உடல்நல ஆரோக்கியம் இல்லாத காரணத்தினால என்னால் அரசியலுக்கு வர முடியலை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ரஜினியின் அரசியல் பிரவேசம் பற்றி பேசப்படுவது இன்று நேற்றல்ல. 1996ஆம் ஆண்டு தொடங்கியது அவருடைய அரசியல் பயணம். 1996ஆம் ஆண்டு திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்ததன் மூலம் தமிழக அரசியலில் தனக்கான புதிய பயணத்தை தொடங்கினார் நடிகர் ரஜினி. ரஜினியோட ஆரம்பகால அரசியல் பயணங்களோட சில நினைவுகளை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது ரஜினியுடைய வாகனத்தை பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செஞ்சாங்க. ஏன்னா ஜெயலலிதா வீடும் ரஜினி வீடும் போயஸ் கார்டனில் தான் இருக்குது. இது அதிமுக மீதான தனது எதிர்ப்பை ரஜினி பதிவு செய்ய காரணமாக அமைந்ததா அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 1992ஆம் ஆண்டு அண்ணாமலை படம் வெளியான நேரத்தில் திரைப்படங்களுக்கான போஸ்டர்கள் ஒட்டுவதற்கு அப்போதைய முதல்வர், அதாவது ஜெயலலிதா அரசால் தடை விதிக்கப்பட்டு இருந்துச்சு. கூடவே படத்தில் இடம்பெற்ற அரசியல் வசனங்கள் அனல் பறந்துச்சு. அன்று முதலே தன்னுடைய படங்களில் அரசியல் வசனங்களை வைப்பதற்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தார் ரஜினி. 1995ஆம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னத்தோட அலுவலகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை பற்றி பாட்ஷா படத்தோட வெற்றி விழாவில் ரஜினி பேசும்போது தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவத் தொடங்கிய அறிகுறி தான் இது அப்படின்னு சொன்னார். அப்போதைய அதிமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவரும் பட தயாரிப்பாளருமான ஆர்.எம். வீரப்பன் அந்த விழாவில் கலந்துக்கிட்டது ஜெயலலிதாவுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்திச்சு. அதனால ஆர்.எம். வீரப்பன் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதுவும் ரஜினிக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. அதைத் தொடர்ந்து செவ்வாலிய விருது பெற்ற நடிகர் சிவாஜி கணேசனுக்கு பாராட்டு விழா நடந்துச்சு. அந்த சமயம் புதிதாய் தொடங்கப்பட்ட திரைப்பட நகருக்கு ஜே திரைப்பட நகர்னு பெயர் வச்சிருந்தாங்க. அந்த விழாவில் ரஜினிகாந்த் பேசும்போது திரைப்பட நகருக்கு எம்ஜிஆர் நகர் அல்லது சிவாஜி நகர்னு பெயர் வச்சிருக்கணும். அந்த விழாவில் கலந்துகிட்ட ஜெயலலிதாவுக்கு ரஜினியுடைய இந்த பேச்சு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துச்சு. 1996 தேர்தல் சமயத்தில் ரஜினிகாந்த் எடுத்த முடிவின் காரணமா அதிமுக கடும் தோல்வியை சந்திச்சாங்க. அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியா ரஜினி உருவெடுத்ததும் அப்போதுதான். அதற்கப்புறம் கோவை குண்டுவெடிப்பு, 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கோவையில் தொடர் குண்டுவெடிப்புகள் நடந்துச்சு. அப்பொழுது ஆளும் திமுக அரசை ஆதரித்து பேசிய ரஜினி கோவை குண்டுவெடிப்பில் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டிருக்க முடியாதுன்னு சொன்னார். இது பாஜக மற்றும் ஹிந்து அமைப்புகள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்துச்சு. அதற்கப்புறம் கடந்த 2012 பாபா படத்தில் ரஜினி சிகரெட் பிடிச்சிருக்கிற காட்சிகள் இடம்பெறுதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சு பாமக பட வெளியிட்ட நிறுத்த முயன்றாங்க. அந்த சமயம் ரஜினி ரசிகர்கள் பாமகவினர் ஆங்காங்கே மோதிக்கிட்டாங்க. காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழ் திரையுலகம் நெய்வேலியில் இயக்குனர் பாரதி ராஜா தலைமையில் போராட்டத்தை நடத்தினாங்க. அதுல ரஜினி கலந்து கொள்ளாம அடுத்த நாள் சென்னையில உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டாரு. நதிநீர் ஒருங்கிணைப்பு தான் தீர்வு, பணம் இல்லைன்னு அரசு இனி காலம் தாழ்த்த வேணாம், முதல் ஆளா நானே 1 கோடி தர்றேன்னு உண்ணாவிரத மேடையில ரஜினி சொன்னாரு. அதே நேரத்தில் ரஜினியுடைய குரல் தமிழகத்தில் எடுபடாத காலம் இருந்திருக்கு. கடந்த 2004ஆம் ஆண்டு தேர்தலில் பாமகவுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் அந்த கட்சி போட்டியிட தொகுதிகளில் தன்னுடைய ரசிகர்களை எதிராக வேலை செய்யும்படி ரஜினி உத்தரவிட்டாரு. ஆனா பாமக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றாங்க. இதனால 1996 எடுபட்ட ரஜினியுடைய வாய்ஸ் இந்த தேர்தலில் எடுபடாம போச்சு. இது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதற்கப்புறம் 2008ஆம் ஆண்டு ஒகேனக்கல் திட்டத்தை அப்போதைய முதல்வர் கருணாநிதி கொண்டு வந்தாரு. அதற்கு கன்னடர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதுல தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க. இதற்கு எதிராக தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. அப்போது தமிழ்நாடு கர்நாடகா எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், சத்தியமா பேசுங்க, உண்மையை பேசுங்க, நம்ம இடத்துல தண்ணீர் எடுக்க அவங்க தடுத்தாங்கன்னா அவங்கள உதைக்க வேண்டாமான்னு ரஜினி பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. கடந்த 2009ஆம் ஆண்டு ஈழ இனப்படுகொலையை கண்டித்து தென்னிந்திய நடிகர் சங்கம் நடத்திய போராட்டத்தில் 35 ஆண்டுகளா தமிழர்களை உங்களால் ஒழிக்க முடியலன்னா நீங்கள்லாம் என்ன வீரர்கள், ஆம்பளைங்களா நீங்க அப்படின்னு இலங்கை அரசை மிக கடுமையாக விமர்சிச்சார் ரஜினி. 1996 அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்ட ரஜினி 2011ஆம் ஆண்டு தேர்தலில் ரஜினி அதிமுகவுக்கு ஓட்டு போட்டார்னு பத்திரிகைகளில் செய்தி வெளியாச்சு. அன்னைக்கு மாலையே பொன்னர் சங்கர் திரைப்படத்தை கருணாநிதியோட பார்த்தார்
இருந்தார். அப்போது அரசியல் பற்றி 2 பேரும் பேசிக்கிறலன்னு சொல்லப்படுது. கடந்த 2012ஆம் ஆண்டு உடல்நிலை சரியாகி ரசிகர்களை சந்திச்சாரு. நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவன், நான் மருத்துவமனையில் இருந்த சமயத்தில் ரசிகர்களுடைய பிரார்த்தனைகளை அறிஞ்சேன். நான் நலம் பெறுவதற்கு இதுவே காரணம், இதற்கு நன்றி சொல்லவே முடியாது, ஏதாவது கண்டிப்பாக செய்யணும், ஆனால் என் கையில் எதுவுமே இல்லைன்னு உணர்ச்சி பூர்வமாக பேசினார். தமிழ்நாட்டை நீண்ட நெடுங்காலமாக ஆண்ட முதல்வர் கருணாநிதி, முதல்வர் ஜெயலலிதா இவங்க 2 பேர்த்துடைய மறைவுக்கு அப்புறம் கடந்த 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் அரசியலுக்கு வருவது உறுதின்னு தன்னுடைய ரசிகர்கள் முன்னிலையில் பதிவு செஞ்சார் ரஜினி. அதற்கு பின்னாடி மீண்டும் வழக்கம் போல அமைதியானார். இதனால ரசிகர்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. இந்நிலையில் தன்னுடைய அரசியல் செயல்பாடு குறித்து அறிவிப்பை வெளியிட போவதா அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தார். 2020 மார்ச் மாதம் கொரோனா பொது முடக்கத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்தித்த ரஜினி, தமிழகத்தில் அரசியல் புரட்சி ஏற்பட்டால் மட்டுமே நான் அரசியலுக்கு வருவேன், ஆனால் நான் முதல்வர் வேட்பாளராக இருக்க மாட்டேன்னு தடாலடியாக அறிவிச்சார். இந்நிலையில் கொரோனா நோய் தாக்கம் காரணமாக கடந்த சில மாதங்களாக ரஜினி பொதுவெளியில் வராமலையும் அரசியல் குறித்த எந்த அறிவிப்பையும் வெளியிடாமலே இருந்தார். அதற்கப்புறம் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் கோடம்பாக்கம் ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு ஜனவரி மாதம் கட்சி தொடங்க போவதா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தார். அதற்கப்புறம் நடத்தின பிரஸ் மீட்ல நிறைய வசனங்கள் பேசினார். அதாவது இப்ப மாத்தலனா எப்பவுமே மாற்ற முடியாது, எல்லாத்தையும் மாற்றுவோம், தமிழக மக்களுக்காண்டி உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய வசனங்களை பேசினார். அதற்கப்புறம் ஒரு கண்டென்ட் சொன்னார். அதாவது அண்ணாத்த பட ஷூட்டிங் 40% இருக்கு, அதை முடிச்சுட்டு கட்சியினுடைய பணிகள் ரொம்ப வேகமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னார். ஹைதராபாத்தில் நடந்த அண்ணாத்த படப்பிடிப்புகளை கலந்துகிட்ட ரஜினி இரத்த அழுத்தம் காரணமாக ஹைதராபாத் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வீடு திரும்பினார். இந்நிலையில் கட்சி தொடங்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு டிசம்பர் 29ஆம் தேதி அறிக்கை வெளியிட்டார் ரஜினி. இந்த அறிக்கை ரஜினி ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி ரஜினி மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிறைய சாமானியர்களுக்கும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.